இலங்கையில நவம்பர் 24ஆம் தேதி ஒரு 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள்ல 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமா. எதுக்காக விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, 2011ஆம் ஆண்டு வெட்டி கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் தொடர்பாக வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த வழக்கு விசாரணைகள்ல குற்றவாளியாக்கப்பட்டதன் அடிப்படையில இந்த 10 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 பேர்ல 3 பேர் பெண்கள் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்தளவில் மரண தண்டனை என்பதன் மூலம் கருதப்படுவது என்ன? அதாவது தூக்கு தண்டனையா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை, தூக்கு தண்டனை இல்லை. இலங்கையில் கடைசியாக தூக்கு தண்டனை, அதாவது மரண தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டு தூக்கு தண்டனையாக அது மாற்றப்பட்டது கடைசியாக 1976ஆம் ஆண்டு மட்டுமே. 1976ஆம் ஆண்டுக்கு பின்னர் எந்த விதமான மரண தண்டனைகளும் தூக்கு தண்டனையாக நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால், 1976ஆம் ஆண்டு கடைசி தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அதுக்கு பின்னர், அதாவது 78ஆம் ஆண்டுக்கு பின்னர் எந்த ஒரு ஜனாதிபதியும் தூக்கு தண்டனை விதிப்பதற்கு உடன்படவில்லை அப்படின்னு சொல்கிறதன் அடிப்படையிலும் யாருமே அதுக்கு பிறகு ஜனாதிபதிகள் யாருமே இது சம்பந்தமான விஷயங்களில் கைச்சாத்திட உடன்படவில்லை என்பதன் அடிப்படையில் அதுக்கு பிறகு மரண தண்டனை தீர்ப்புகள் எல்லாமே ஆயுள் தண்டனையாகத்தான் கருதப்பட்டதை தவிர தூக்கு தண்டனையாக கருதப்படவில்லை. அதுக்கு பிறகு எந்த விதமான தூக்குகளும் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையை பொறுத்தளவில் இப்போ வரை இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிறைச்சாலைகளிலும் மொத்தமாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட கைதிகள் இப்போ வரையும் இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.